வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு பொதுவாக இன்றைக்கு செல்போன்களில் கடன் கொடுக்கும் செயலிகள் அதிகமாக மக்களை ஊடுருவி அவர்களிடம் கடன் வாங்கும் எண்ணத்தை அதிகரித்து கடன் வாங்கச் செய்து அவர்களை பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி அந்த கடன் வாங்கிய நபர்கள் தற்கொலை செய்யும் சூழல் ஏற்படும் நிலை இன்றைக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இது அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய செய்தித்தாள்கள் மற்றும் தொலைக்காட்சி செய்திகள், ஊடக செய்திகள் வாயிலாக நமக்கு தெரிய வருகிறது. பொதுவாக ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினம் பகுதியைச் சார்ந்த நரேந்திரா என்ற 25 வயது இளைஞர் கடந்த அக்டோபர் மாதம் அகிலா என்ற பெண்மணியை காதலித்து திருமணம் செய்திருக்கிறார். அந்த இளைஞர் மீனவ தொழில் செய்யும் நபராக இருந்திருக்கிறார். தற்போது இந்த வானிலை காரணமாக மீன்பிடி தொழில் சற்று முடங்கி இருக்கிற காரணத்தால் அவருக்கு வருமானம் நெருக்கடி ஏற்பட்ட நிலையில் பார்த்திங்கன்னா இது போன்ற செல்ஃபோன் செயலியில் ரூபாய் 2000 கடன் பெற்றிருக்கிறார். அந்த பெற்ற கடனை அவர் திருப்பி செலுத்தாத காரணத்தினால அந்த கடன் செயலினுடைய ஏஜெண்டுகள் மொபைல் ஃபோன் கால் வாயிலாகவும் மற்றும் குறுஞ்செய்தி வாயிலாகவும் இந்த நரேந்திரா என்ற நபருக்கு கடனை திருப்பி செலுத்த வேண்டி அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அவர் கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை இருந்து இருக்கிறது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இந்த நரேந்திராவுடைய மனைவி அகிலா அவருடைய செல்போனுக்கு இந்த கடன் வழங்கிய செயலி நிறுவனத்தினர் அந்த அகிலா என்ற பெண்மணியுடைய புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவர் படத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறாங்க. அனுப்பிய உடனே அந்த மனைவி நரேந்திராவிடம் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். உடனடியாக அந்த புகைப்படம், இந்த மனைவிக்கு வந்த புகைப்படம் அவருடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செல்ஃபோன் செயலி நடத்தக்கூடிய கடன் செயலி நடத்தக்கூடிய நிறுவனத்தினரால் பகிரப்பட்டிருக்கிறது. உடனே அதிர்ச்சி அடைந்த அவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த 25 வயது நரேந்திரா என்ற நபர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது நாடெங்கிலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மேலும் இதே போன்று இந்த கடன் செயலிகளின் தாக்கத்தால் பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் கடந்த வாரத்தில் மட்டுமே 3 நபர்கள் தற்கொலைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. அப்போ கடன் பெற்றிருக்கிறார் என்றால் கடன் தொகையை திருப்பி செலுத்தக்கூடிய நிலை இருக்கிறது, அனைவருக்கும் திருப்பி செலுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. இருந்த போதிலும் மனிதனுடைய உயிர் போய்விட்டால் திரும்ப பெறுவதற்கான நிலை இல்லை என்பது நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது போன்ற நிலைகளில் பார்த்திங்கன்னா யாராலும் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் சார்பாக அவருக்கு ஆறுதல் தெரிவித்து இதுபோன்ற கடன் செயலிகளை சைபர் கிரைம் பிரிவில் புகார் மனு தாக்கல் செய்து அவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ கடன் பெற்றிருக்கிறார் என்றால் உரிய தவணை முறைகளில் இன்றைக்கு செலுத்தலைனாலும் இனிவரும் காலங்களில் செலுத்திடலாம். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. பணம் என்பது இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் மனிதனுடைய உயிர் என்பது விலை மதிக்க முடியாத ஒன்றாக கருதப்படுகிறது. அது போனால் திரும்ப பெற முடியாத ஒன்றாகவும் கருதப்படுகிறது. அப்போ மனித உயிர் இருக்கின்ற சூழலில் அவர் பிற்காலத்தில் அந்த பணத்தை திருப்பி செலுத்தக்கூடிய சூழலை சம்பாதிச்சு எப்போனாலும் கட்டிடலாம். ஆனால் உயிர் போயிட்டால் வர முடியாது. ஆக இது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடும் இந்த கடன் வழங்கும் செயலிகளை கண்டறிந்து அதற்கு எதிரான உரிய புகார்களை பார்த்திங்கன்னா சைபர் கிரைமில் தாக்கல் செய்து வழக்கு தாக்கல் செய்து அதை தடை செய்வதற்கு மக்களாகிய நாம் முன்னெடுக்க வேண்டும். அனைவரும் இதை விழிப்புணர்வோடு தெரிந்து கொண்டு இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். பொதுவாக இது போன்ற செல்ஃபோன் கடன் செயலிகளில் கடன் வாங்குவதை மக்கள் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இது போன்ற அவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு மன உளைச்சலுக்கு மனிதர்களை ஆளாக்கி அவர்களை தற்கொலைக்கு தூண்டும் நிலை ஏற்படுத்தி விடுவார்கள் என்பது நமக்கு தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக சமூகத்தில் சட்டம் விழிப்போடு இருப்பவருக்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருவதால் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொளி பதிவிடப்படுகிறது. இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வீடியோக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மேலும் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க. அதற்கு உடனுக்குடனான பதில்கள் அல்லது அது சம்பந்தமான காணொளிகளை நாங்கள் உடனுக்குடன் பதிவு செய்கிறோம். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.